ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஆர்மி வெல்ஃபேர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் முன்னாள் இராணுவத்தினர் மற்றும் மாற்றுத்திறனாளி வீரர்களின் வாழ்வையே மாற்ற போகும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் வழங்கி இருக்குது. அதுவும் குறிப்பா அவங்க சொன்ன வார்த்தை தான் இதுல பிரபலமா பேசப்படக்கூடிய ஒன்றா இருக்குது. அப்படி என்ன அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, ஓய்வூதியம் என்பது அரசாங்கம் போடும் பிச்சை அல்ல, அது வீரர்களின் சொத்துரிமை என்று நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்குது. அது மட்டுமல்ல, பல வருட நிலுவைத் தொகையை வட்டியோடு வழங்கவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அது என்ன வழக்கு? இந்த வழக்கு வந்ததுக்கு அப்புறம் இனி யாருக்கெல்லாம் இந்த சலுகைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத முழுமையா இந்த வீடியோவை பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வீடியோக்குள்ள போலாம். கடந்த பிப்ரவரி 12, 2026 அன்னைக்கு யூனியன் ஆஃப் இந்தியா எதிரி சார்ஜன்ட் கிரீஷ்குமார் இந்த வழக்குல மாண்புமிகு நீதிபதிகள் மரியாதைக்குரிய BS நரசிம்மா மற்றும் அலோக் ஆராதே ஆகியோருடைய அடங்கிய அமர்வு இந்த அதிரடி தீர்ப்பை வழங்கி இருக்குது. இது முன்னாள் இராணுவத்தினுடைய உரிமை போராட்டத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியா பார்க்கப்படுது அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி என்ன அந்த தீர்ப்புல முக்கிய அம்சங்கள், கீ ஹைலைட் பாயிண்ட் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அவங்க சொன்னது ஓய்வூதியம் என்பது சலுகை அல்ல, சொத்துரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீதிமன்றம் சொன்ன இந்த முதல் மிக முக்கியமான விஷயம், ஓய்வூதியம் பென்ஷன் அப்படிங்கிறது அரசு வழங்கக்கூடிய தர்மமோ அல்லது சலுகையோ கிடையாது. அது ஒரு இராணுவ வீரர் தனது நாட்டின் நலனுக்காக உழைத்த உழைப்பிற்கும் செய்த தியாகத்திற்கும் சட்டப்படி கிடைக்க வேண்டிய சொத்துரிமை, அதாவது வெஸ்டட் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதை அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ஆர்டிகல் 300A கீழே நீதிமன்றம் இதை உறுதிப்படுத்தி இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. ரெண்டாவது பாயிண்டா 3 ஆண்டு கால வரம்பு ரத்து, முழு நிலுவைத் தொகை கொடுக்கப்பட வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பொதுவாக முன்னாள் இராணுவத்தினர் தங்களுடைய நிலுவைத் தொகையை கேட்கும் போது கடந்த இறுதியா இருக்கிற 3 ஆண்டுகளுக்கு மட்டும்தான் நிலுவைத் தொகை அரியர்ஸ் தர முடியும் அப்படின்னு தான் ஒவ்வொரு முறையும் அரசு தரப்புல ஒரு வாதம் வைக்கப்படும். ஆனா இந்த தீர்ப்புல அந்த 3 ஆண்டு கால வரம்பை உச்ச நீதிமன்றம் மொத்தமாக நிராகரித்து விட்டது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்ல, அதாவது தகுதியுள்ள நபர்களுக்கு அவர்கள் ஓய்வு பெற்ற தேதியிலிருந்து கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்களுடைய தகுதியை பொறுத்து 1/1/1996 அந்த தேதியை பொறுத்து கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா 1/1/2006 முதலோ கணக்கிட்டு முழு தொகையும் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத கண்டிப்பா உத்தரவிட்டு இருக்குது. இது என்ன 96 அப்படின்னு 2006 அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது அந்தந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய, அதாவது பே கமிஷன் எப்போ லாஸ்ட் பே கமிஷன் எப்ப ரிலீஸ் ஆனது அப்படின்னு அந்த நபர் எப்ப இருந்து கேட்கிறாங்களோ அதுக்கு பக்கத்துல இந்த மாதிரி ஒரு இயர் இந்த செக் பாயிண்ட் இருந்தது அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு நபர் 95ல ஒரு ப்ராப்ளம் அவருக்கு கிடைக்கல, இல்ல 2005ல ஒருக்கு அரியர் கிடைக்கல அப்படின்னா அவங்களுக்கு கடைசியா 3 வருடங்களுக்கு மட்டும்தான் இந்த அரியர் அமௌண்ட் தரப்படும் அப்படின்றது இல்லாம இந்த கட் ஆஃப் பாயிண்ட் செக் பாயிண்ட் வச்சிருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி பே கமிஷன் ரிலீஸ் ஆன வருது 1 ஜனவரி 1996 அல்லது 1 ஜனவரி 2006 அப்படியே இதை பார்த்தாலும் நம்ம உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அது 1 ஜனவரி 2016 இது ஒரு கட் ஆஃப் இருக்கு. இந்த மாதிரி இதை ஒரு செக் பாயிண்டை வச்சு இதனால தரப்பட வேண்டும் அப்படிங்கறதான் அவங்க சொன்ன ரெண்டாவது முக்கியமான கருத்து. மூணாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 6% வட்டியுடன் கூடிய அரியர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த இதுல என்னன்னு சொல்ல வராங்கன்னு பாத்தீங்கன்னா, முதல் 2 பாயிண்ட் மட்டும் இல்லாம நிலுவைத் தொகையை கொடுக்கும் போது இத்தனை காலம் ஏற்பட்ட தாமதத்திற்காக அந்த முழு தொகைக்கும் ஆண்டிற்கு 6% வட்டியும் 6% இன்ட்ரெஸ்ட் சேர்த்து வழங்க வேணும் அப்படின்னும் நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது உண்மையிலேயே வீரர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான பலனை பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு தான் அனைவராலும் பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. சரி, இந்த மாதிரி ஒரு சட்டங்கள் தீர்ப்பு வந்திருக்கு, யாருக்கெல்லாம் இந்த சலுகை பொருந்தும்? Who will benefit the? சரி, இந்த தீர்ப்பு யாருக்கெல்லாம் மிகப்பெரிய பலனை தரும் அப்படின்னு பார்க்கும். முக்கியமாக பிராட்பேண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய மாற்றுத்திறன் சதவீதத்தை உயர்த்தி கணக்கிடும் போது சலுகை கோரி காத்திருக்கக்கூடிய முன்னாள் இராணுவத்தினருக்கு இது ஒரு மிகப்பெரிய பிரசாதமா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க இயலாது அப்படின்னு நினைக்கிறோம். நீண்ட காலமாக நீதிமன்ற படிகளை ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கிற பல வீரர்களுடைய வாழ்வாதாரத்தை இந்த தீர்ப்பு உண்மையிலேயே மேம்படுத்த போகிறது அப்படிங்கிறது தான் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இன்னைக்கு இருக்க.
எனவே நண்பர்களே, நீங்கள் சமூக ஊடகங்களில் பார்த்த இந்த செய்தி முற்றிலும் உண்மையானது மற்றும் சட்டபூர்வமானது. இந்த தகவல் நம் நாட்டின் எல்லையை காத்த பல முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு சென்றடைய வேண்டும். அதனாலதான் இந்த வீடியோவை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வாட்ஸ்அப் மற்றும் பேஸ்புக் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. இது போன்ற முக்கியமான மற்றும் அதிகாரப்பூர்வமான தகவல்களுக்கு நம்ம சேனலை ஆர்மி வெல்ஃபேர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.